சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் செவ்வாய் பெயர்ச்சி ஆகஸ்ட் 26 எப்படி இருக்க போகுது இந்த 45 நாட்கள் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ரொம்ப 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 அற்புதமாக இருக்குங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய்னா சும்மாவா? 11ஆம் அதிபதி வீட்டில் 2ஆம் வீடு அதிபதியும் அவரே, அவருடைய வீட்டில் செவ்வாய் அப்படின்னா சூப்பரோ சூப்பர். சரி, இது என்னென்ன சூப்பர், எப்படி சூப்பர், இது எப்படி யூஸ் பண்ணிக்கிறது சூப்பர் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஒவ்வொரு விஷயமா பார்ப்போமா? சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இப்போ அரசு வழி அனுகூலம் அப்படின்றது பயங்கர சூப்பருங்க. சூரியன் உங்களுடைய அதிபதி, செவ்வாய் அப்படின்றது உங்களுக்கு லாபாதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது சொல்லவா வேணும்? ஒரே ஒரு விஷயம்தான் சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஒரு நொடி, நான் ஒரு நிமிஷம் சொல்லலை, ஒரு நொடி கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பல கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லாத நிலை. நிறைய சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷன், ஒரே நெகட்டிவ் எனர்ஜி, எங்களுக்கு எங்கே போய் நடக்க போகுது, ஏண்டா இப்படி, என்ன பண்ணி தான் என்ன. நிறைய பேர் கேட்குறதுன்னா எத்தனை கோயிலுக்கு போயாச்சுமா, என்னம்மா இது அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு எல்லாமே இது ஒரு பொன்னான பொக்கிஷமான 45 நாட்கள். இதை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அதாவது உங்களுக்கு என்னென்ன கிடைச்சா வாழ்நாளில் லாபமாக இருக்கணுமோ அத்தனையும் ஒரு பெட்டியில் போட்டு, இந்தாக்கண்ணா நீ எவ்வளோ முடியுமோ யூஸ் பண்ணிக்கோ, நான் 46ஆவது நாள் தூக்கிட்டு போயிடுவேனே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? என்னென்ன முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்குவீங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான காலகட்டம் சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு. ஸோ உங்களுடைய கெரியரில் எதெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நான் இப்போ ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு. என்னென்னா, நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எதெல்லாம் கிடைச்சா உங்களுக்கு நன்மையோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் நீங்கள் இப்போ எழுதுங்க. அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. அப்போ இத்தினோண்டு ஒரு ஃபோன் கால் பண்ணி, இது வேணும்ப்பா அப்படி, உனக்கா வேணும், தோ என்கிட்ட இருக்கு, நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் யாருக்காவது கொடுக்கறதுக்கு, இந்த நீ யூஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பீரியடை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்? ஸோ முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். முதல்ல உங்களுக்கு தெரியறதுக்கு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்கு நீங்கள் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சாதிக்கணும், வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, நான் இந்த நகை வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, இந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை அப்படின்னு எதெல்லாம் உங்கள் ஆசைகள் இருக்கோ அத்தனை ஆசைகளும் நீங்கள் எழுதி டெய்லி அதை ஒரு தடவை பாருங்கள். அதுவே உங்களுக்கு லாபகரமாக முடிஞ்சிடும்னா நீங்கள் நம்புவீங்களா? உண்மையாக நீங்கள் பாருங்கள், இந்த 45 நாட்களுக்கு பிறகு நீங்கள் சொல்லுவீங்க, அடேங்கப்பா சூப்பராக என்னமோட அவ்வளோ விஷயங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லா வகையிலையும் நன்மை இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸில் யாரெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும், அபிவிருத்தி பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நியூவாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும், கம்யூனிகேஷன் சம்மந்தமாக யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் வரணும்னு ஆசையாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அது பன்மடங்காக பெருகும். நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸஸ் ஏதாவது பண்ணணும், சின்ன லெவலுங்க, இது போய் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வடைகள் போட்டு நீங்கள் இப்போ யூடியூப்பில் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் அதன் மூலிமா ரெமுனரைசேஷன் வரும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாம் தட்டி எழுப்பி பல ரூபத்தில் வரக்கூடிய அளவில் இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். யாரெல்லாம் நான் ஐடியலாகவே இருக்கேனே, என்னால் யூஸே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு, அதில் நிறைய இல்லத்தரசிகள் இப்போதைக்குள்ள அப்படி தான் பேசுகிறீங்க. இல்லத்தரசின்றது எவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு விஷயம் தெரியுங்களா? பட் ஸ்டில் தட் இஸ் கிரேட். அதான் உங்களுக்கு அதில் ரெமுனரைசேஷன் வரணும், யூ மஸ்ட் பி கமிட்டட் அதர் தன் தி நார்மல் எலிமெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படிப்பட்ட சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறாங்க. இப்போ சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தா கூட இது உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். ஸோ இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு அது ஏதாவது கனெக்டட் டு சிம்ம ராசியா அப்படின்னு கூட செக் பண்ணிட்டு நீங்க
இனிஷியேட் பண்ணுங்க. அது பல ரூபத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். நிறைய பேருக்கு நான் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, சுயமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது பொன்னான காலம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லையே, என்ன மேடம் இவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் 45 நாளுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் மனசார ஒரு 11 ரூபா எடுத்து வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸை கொடுங்க. அது ஸ்டார்ட் ஆகிடும், பன்மடங்கு பெருகும், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. திருமணம் அப்படின்னு வரக்கூடிய விஷயம் எடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா லாபகரமாக உங்களுக்கு வந்து அமையும். ஸோ இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆரோக்கியம் அப்படின்றது எந்த ரூபத்தில் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும், இப்போ நீங்கள் ஒரு சிறு விஷயம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வெளியில் வர்றதுக்குண்டான ஈஸி டிப்ஸ் வந்து கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச லெவல்லையே அது கிடைக்குமே ஒழிய இவ்வளோ செலவு பண்ணி அப்படின்ற பாயிண்ட் கிடையாது. பணம் வந்து ஃப்ளோ பயங்கரமாக ஆயிட்டு இருக்கும். ஒரு விஷயத்துக்கு 10 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னா 10,000 ரூபாயில் ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கு. விரயம்ன்றது கிடையவே கிடையாது. பணம் ஃப்ளோன்றது அதீதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும்னா இந்த இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை லாபம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு அந்த குழந்தை புது அப்படின்றவர் வந்தாதான் வீட்டுக்கே அழகு இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு யாருக்கெல்லாம் நிறைய நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ இப்போ நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்க. இப்போ ரைட்டான வழி உங்கள் கையில் கிடைக்கும். மேபி நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஐவிஎஃப் பண்ணி அப்போ வந்து போடா நான் விட்டுடுறேன் சிவனே, நீ ஒரு 2 மாதம் நான் விட்டுட்டு யோசிக்கலாம்ப்பா அப்படின்ற தப்பான முடிவை தயவு செஞ்சு சிம்மராசி அன்பர்கள் எடுத்துடக்கூடாது. எவ்வளவு உங்களுக்கு நெகட்டிவாக நடந்திருந்தாலும் இப்போ ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த சைல்ட் பர்த்துக்கான விஷயம் நீங்கள் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் 16 வருடங்கள் குழந்தை இல்லை, தவம் கிடந்தேன், ஆனால் எனக்கு டக்குன்னு இந்த டாக்டர் வந்தாங்க, டக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு இது அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு புரியாத சப்ஜெக்ட், தெரியாத சப்ஜெக்ட் அப்படின்றதுக்கெல்லாம் இப்போ கைட் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய டிஃபிகல்ட்டிஸே எழுதுங்க, உங்களுடைய ஆசைகளை எழுதுங்க. அதை நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு அதுக்குண்டான வழிகள் கிடைச்சிடும். யாருக்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருந்ததோ, யாரெல்லாம் புரிஞ்சுக்கல, பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கஷ்டம் தாங்க, கொஞ்சம் கோபமானவங்க இவங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்க இல்லையா? அது நியாயமான கோபம், தப்பான கோபம், அதெல்லாம் அப்புறம் நம்ம பேசிக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கிறது கூட இப்போ நீங்கள் போய் அவங்களோட பேசும்போது உங்களை புரிஞ்சுட்டு பிரிஞ்சவங்கெல்லாம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வீடு வாகனம் சொல்லிட்டாங்க இருக்கணும். செவ்வாய்னா வீடு வாகனம் பூமி ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த டைம் பீரியடில் நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு 25 பிளாட் போட்டிருக்கேன், 5ஆவது விற்குமான்னு தெரியல அப்படின்ற உங்களுக்கு என்னப்பா அது 25 வித்துடுச்சு, இங்கே நோட் பண்ணுங்க, நான் 24 வித்துடுச்சுன்னு சொல்லலை, 25 வித்துடுச்சுன்ற அளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க சார், விரோதிகள் அப்படின்றவங்க இருக்கவே மாட்டாங்க. இப்போ மூஞ்சியை திருப்பிட்டு போனவங்க கூட அது அங்காளி பங்காளி ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் யார் வேணாலும் இருக்கலாங்க. இப்போ தானா உங்களோட வந்து பேசி உங்களோட உறவை ஜெல் பண்ணிக்க பார்ப்பாங்க. உங்களை நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது சரி நல்ல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கட்டும், சந்தோஷம்தான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சாதகமாக ஆக்கிக்கிறதுக்கு விட்டுறாதீங்க. யார் வந்து திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பரம்பரை பிரச்சனையாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணும்போது என்னப்பா உங்கள் தாத்தா எப்படி பண்ணாரு, உங்கள் அப்பா திரும்பிட்டு தானே இருப்பார், நீ என்ன ஃபோன் பண்ணியிருக்க? இல்லை சித்தப்பா, என்ன சித்தப்பா இருக்கு, வாங்க சித்தப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால நான் இங்கே போகிறேன் சித்தப்பா, உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பால்கோவா அப்படின்னு சொல்லி உங்களை லயத்தோட பேச வச்சு உண்மையாக நீங்கள் இருந்து அதை ஜெயிக்க வச்சிடும். அப்போ ஒரு சின்ன விஷயத்தில் நிறைய விஷயங்கள் சாதகமாக்கிடும். பிரிஞ்ச உறவினர்களுக்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து சந்தோஷம் குதூகலம் அப்படின்றது இருக்கும். மன ஆரோக்கியத்தை பற்றி நான் சொல்லவா வேணும்? பொதுவாகவே டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறவங்க, ஈஸி டேக்கிங் இல்லாதவங்க சிம்மராசிக்காரங்க, அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும்போது எப்படி இருக்கும்?
அதிருது இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கடன், எவ்வளவு கடன் இருந்தாலும் இப்ப அடைக்கக்கூடிய காலம், எவ்வளவு சொத்து பிரச்சனை இருந்தாலும் இப்ப முடியக்கூடிய காலம். கவர்மெண்ட் சம்பந்தமா உங்களுக்கு தானா தேடி வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 3 வருஷமா ஒரு அப்ரூவலுக்காக நீங்க போயிட்டே இருப்பீங்க, ஆனா நடந்திருக்காது. இப்ப நீங்க போகும்போது வா தம்பி, இது உன் டேபிள்ல தான் இருந்ததுல ரொம்ப நாளா, சரி வாப்பா இப்ப முடிச்சு கொடுத்துடலாம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, இவனை எவ்வளவோ கவனிச்செல்லாம் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் பண்ணி எல்லாம் இருக்கும், ஆனா இவர் பண்ணவே மாட்டாரு, இப்ப என்ன அவரா கூப்பிட்டு பண்றாரு அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில இருக்கு. சோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும்? சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசாநாதன் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. செவ்வாய்க்கு அரளிமாலை, முருகனுடைய இம்பார்ட்டன்ஸ், முருகனுடைய ஸ்லோகங்கள், முருகனுடைய ஜபங்கள், ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்றதுலயே அவ்வளவு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மேலும் புதன் லாபாதிபதி. ஸோ பிளான் பண்ணி ஜெயிச்சுக்கோங்க. நீங்க எதெல்லாம் ஜெயிக்கணுமோ இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களே, அற்புதமான காலகட்டம். எப்படியெல்லாம் நீங்க ஜெயிச்சிங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் ஜெயிச்சிங்கன்ட்டு இந்த 45 நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.